We have been teaching for the last several weeks concerning our heavenly Father. கடந்த பல வாரங்களாக நம்முடைய பரலோக தகப்பனை குறித்து நாம் போதித்து வருகிறோம். Knowing the heavenly Father. பரலோக தகப்பனை அறிந்து கொள்வது. The Bible says, வேதம் சொல்கிறது, they that know their God shall be strong and they shall do great exploits. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் அதற்கேற்றபடி செய்வார்கள். They'll be strong. அவர்கள் பலவான்களாக இருப்பார்கள் and they'll do great exploits. பிறகு பெரிய காரியங்களை செய்வார்கள். Knowing who God is and கொஞ்சம் இறக்குங்க. Knowing who God is and what he is like is what makes us strong. தேவன் யார், அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது நம்மை பலவான்களாக்குகிறது. And it makes us do great exploits. அது நாம் பெரிய காரியங்களை செய்யும்படி செய்கிறது. We have been looking at the attributes of God. தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். To understand who God is and what he is like. தேவன் யார், அவர் என்னவாக இருக்கிறார், எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. We have been looking at the various attributes of God. தேவனுடைய பல்வேறு தன் குணாதிசயங்களை குறித்து நாம் படித்து And each attribute really makes us look at God and be amazed even more than ever. ஒவ்வொரு குணாதிசயமும் முன்னை விட இன்னும் அதிகமாய் தேவனை நாம் கண்டு வியப்படையும்படி நம்மை செய்கிறது. All the teaching must cause you to be in awe and reverence of him. இந்த போதனையில் எல்லாமே தேவனை குறித்து ஒரு வியப்பை, ஆச்சரியத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்க வேண்டும். The teachings of the word of God must bring a greater appreciation, love and adoration of God. தேவனுடைய வசனத்தின் போதனை தேவன் மீது ஒரு அன்பு, அவர் மீது ஒரு புகழ்ச்சியை உங்களுக்குள்ளே உண்டாக்க வேண்டும். And that is what makes you strong. அதுதான் உங்களை பலவான்களாக்குகிறது. We have looked at attributes like immutability, that God does not change. தேவன் மாறாதவர் என்ற அந்த குணாதிசயத்தை பற்றி படித்தோம். That God is everywhere. பிறகு தேவன் எங்குமே இருக்கிறார் என்று படித்தோம். That he is all powerful. பிறகு அவர் சர்வ வல்லவர் என்று படித்தோம். That he is all knowing. அவருக்கு எல்லாம் தெரியும் என்று பார்த்தோம். And tonight we are going to look at one of the most glorious attributes of God, and that is the holiness of God. இன்னைக்கு தேவனுடைய மிக மகிமையான ஒரு குணாதிசயத்தை பற்றி படிக்க போகிறோம். அதுதான் தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றியது. Each one is equally amazing. ஒவ்வொன்றும் வியப்புள்ளதுதான். But the holiness of God is like the jewel in the crown of God. ஆனால் தேவனுடைய பரிசுத்தம் இருக்கிறதே, அது அவருடைய மகுடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆவரணம் போல இருக்கு. There is something very special about this particular attribute of God. தேவனுடைய இந்த குறிப்பிட்ட குணாதிசயத்தை பற்றி விசேஷமான ஒரு காரியமும் இருக்கிறது. The Bible declares that God is holy. தேவன் பரிசுத்தர் என்று வேதம் கூறுகிறது. And we're going to look into that and try to understand this holy God whom we worship. நாம் ஆராதிக்கிற இந்த பரிசுத்த தேவனை குறித்து நான் இப்பொழுது படித்து நாம் புரிந்து கொள்ள போகிறோம். In studying this we will look at the following things. இதை படிக்கும்போது கீழ்காணும் இந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். First of all, முதலாவது we'll look at the various scriptures that declare God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்கு கூறுகிற பல்வேறு வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Secondly, இரண்டாவது we'll show you how the revelation of holiness of God brings a revelation of our utter sinfulness, எப்படி and vice versa, and the revelation of our sinfulness brings the revelation of the holiness of God. எப்படி தேவன் பரிசுத்தர் என்ற வெளிப்பாடு நாம் எவ்வளவு மோசமான பாவிகள் என்ற ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொண்டு வருகிறது. அதே போல நாம் எவ்வளவு மோசமான பாவிகள் என்பதை அறியும் போது தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். That stark contrast between the holiness of God and the men as they are in the fallen state is so amazing and so outstanding. பாருங்கள், தேவன் பரிசுத்தர், பிறகு விழுந்து போன மனிதர்கள் அவ்வளவு மோசமான பாவிகளா இருக்கிறார்கள். இந்த முரண்பாடு அந்த அளவுக்கு தெள்ளந்தெளிவாய் தெரிகிறது. So we will look at that. ஆகவே அதை நாம் பார்க்க போகிறோம். Thirdly, we will look at the two sides of this attribute of God, the two sides of God's holiness, the negative and the positive side of holiness. மூன்றாவதாக தேவனுடைய பரிசுத்தத்தின் ரெண்டு பகுதிகள், அதாவது முற்போக்கான பகுதி, பிற்போக்கான பகுதி, இவை இரண்டையும் பார்க்க போகிறோம். Fourthly, we will look at the various ways in which God's holiness is revealed at various times. நான்காவதாக எப்படி பல்வேறு சமயங்களிலே தேவனுடைய பரிசுத்தம் பல்வேறு வகையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்க போகிறோம். And then fifthly, we will talk about the application of this truth to the saint and to the sinner. நான்காவதாக ஐந்தாவதாக பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் இந்த சத்தியம் எவ்வாறு பொருந்தக்கூடியதா இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். So let us go about it tonight. ஆகவே அதை இன்றைக்கு இரவு நாம் பார்ப்போம். Turn with me to Isaiah. திருப்போம் ஏசாயா புத்தகம். We will give you some scriptures now that declare God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்கு அறிவிக்கிற சில வசனங்களை இப்போது பார்க்க போகிறோம். Isaiah chapter 6. ஏசாயா 6ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனம். This is talking about Isaiah having a vision. இந்த வசனம் ஏசாயா ஒரு தரிசனம் காண்கிறதை நமக்கு கூறுகிறது. Verse 1 says that he saw the Lord sitting upon a throne. முதலாம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை அவன் கண்டான். Then he saw the heavenly creatures, verse 2 says. இரண்டாம் வசனம் சொல்லுது பரலோக சிருஷ்டிகளை எல்லாம் அவன் கண்டான் என்று. And then thirdly, in the third verse he says
And one cried to another, the heavenly creatures, they cried to another, one unto another, and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, பரலோக சிருஷ்டிகள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று. Now this is a very special verse concerning the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து பார்க்கும்போது இது விசேஷமான ஒரு வசனமா இருக்கிறது. The heavenly creatures were not crying saying, Eternal, eternal, eternal is the Lord God of hosts. பரலோக சிருஷ்டிகள் சேனைகளின் கர்த்தர் நித்தியமானவர் 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 என்று சொல்லவில்லை. They did not cry out and say he is faithful, faithful, faithful. அவர் உண்மையுள்ளவர் 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 என்று சொல்லவில்லை. Or that he is wise, wise, wise. அல்லது அவர் ஞானி 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 என்று Or சொல்லவில்லை. that he is mighty, mighty and mighty. அல்லது அவர் வல்லவர் 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 என்று சொல்லவில்லை. Even though all of those things are true and we have studied those things, that he is mighty, he is wise, he is all knowing and all that. பாருங்க, அவர் வல்லவர், அவர் ஞானியா இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் உண்மைதான், இது எல்லாவற்றையும் நாம் படித்தோம் கூட. But yet the angels of the heavenly creatures cry out with one particular word. என்னாலும் தேவ தூதர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். That is why we say that this is a jewel in the crown of God's attributes. ஆகவேதான் நாம் சொன்னோம், தேவனுடைய குணாதிசயங்களிலே இதுதான் மணிமகுடத்திலே ஒரு பெரிய ஆபரணம் போல இருக்கிறது. When the heavenly creatures look at God, the thing that is so outstanding to them about God is the fact of his holiness. பரலோக சிருஷ்டிகள் தேவனை பார்க்கும்போது அவர்களை வியப்படைய வைக்கிற ஒரு காரியம் என்ன? தேவனுடைய பரிசுத்தம். That is why over and above all other attributes they are crying out saying, Holy, holy, holy is the Lord of hosts. ஆகவே தான் மற்ற எல்லா குணாதிசயங்களை விட இதை சொல்லி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூக்குரலிடுகிறார்கள். Because that seems to be the greatest, the most attractive attribute of God to them, and they describe him as the Holy One. ஆகவே ஏனென்றால் இதுதான் தேவன் பரிசுத்தர் என்று சொல்லுகிற அளவுக்கு அவளை மிகவும் வியப்படைய வைக்கக்கூடிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயமா இருக்கிறது. Turn with me to Exodus chapter 15 verse 11. திருப்போம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். You know, men at various times like Isaiah had a revelation as a glimpse of this holiness of God. பல்வேறு சமயங்களிலே ஏசாயா போன்ற மனிதர்களுக்கு தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து இப்படிப்பட்ட ஒரு காட்சி உண்டானது. And under the inspiration of the Holy Spirit they declared God's holiness. பிறகு பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே தேவனுடைய பரிசுத்தத்தை அவர்கள் அறிவிக்கிறார்கள். Now look at here the song of Moses. இங்கே மோசேயின் பாடலை நாம் பாடுவோம். In Exodus 15 you see the people of Israel coming out on the other side of the Red Sea. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே தானே செங்கடலின் மறுபக்கத்துக்கு இஸ்ரவேல் மக்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். The enemy, the Egyptians are drowned in the sea. எகிப்தியர்களாகிய இந்த எதிரிகள் எல்லாம் கடலிலே அமிழ்ந்து போனார்கள். Their enemy is no more. அவருடைய எதிரிகள் இப்போது இல்லவே இல்லை. God has delivered them with a mighty hand. தேவன் பலத்த கரத்தினாலே அவர்களை விடுவித்து விட்டார். God has shown his power in a way that they had never witnessed before. இதுவரைக்கும் இவர்கள் கண்டிராத ஒரு விதத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். Split the sea and got them to the other side. கடலை பிளந்து மறுபக்கத்துக்கு கொண்டு போய் விட்டார். And then they sing a song. அதன் பிறகு ஒரு பாடலை A பாடுகிறார்கள். song of victory. வெற்றியின் பாடல் அது. We sing the same song here also. அதே பாடல் நாமும் இங்கே பாடுகிறோம். I don't know if it's the same tune or not. அதே டியூனா நான் எனக்கு தெரியல. I don't think it's the same tune, but I think it's as good a tune as probably they sang. அதே டியூனா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா என்றாலும் அவங்க பாடின அளவுக்கு நாமளும் நல்லா பாடணும்னு நினைக்கிறேன். That song says, அந்த பாடல் I சொல்லுகிறது, will sing unto the Lord for he hath triumphed gloriously. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், நான் அவரை பாடுவேன். For he has triumphed gloriously. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். The horse and the rider he hath thrown into the sea. குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். See, our songs must be like that, you see. நம்முடைய பாடல்கள் இப்படிதான் இருக்க வேண்டும். That is why I believe songs, we cannot just sing any song. ஆகவே தான் நான் என்ன நம்புறேன், கண்ட பாடல் நாம பாடிட முடியாது. We have to sing meaningful songs. அர்த்தம் நிறைந்த பாடல்களை நாம் பாட வேண்டும். You know, we cannot sing what the poet has written. ஏதோ கவிஞர்கள் எழுதின பாடல்லாம் நாம பாடிட முடியாது. We have to sing songs based on the word of God. தேவனுடைய வசனத்தை சார்ந்து இருக்கிற பாடல்களை தான் நாம் பாட வேண்டும். Singing and worship is a celebration of our victory. பாடலும் ஆராதனையும் நம்முடைய வெற்றியின் கொண்டாட்டங்களாக Our இருக்கிறது. deliverance from sin. பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம், Declaring it. அதை அறிவிப்பது. So they are singing that the horse and the rider are thrown into the sea. ஆகவே குதிரையும் குதிரை வீரனை கடலிலே தள்ளினார் என்று And பாடுகிறார்கள். part of the song is like this. அந்த பாடலின் ஒரு பகுதி இப்படி இருக்கு. There in that song is a glimpse of the holiness of God. அந்த பாடலிலே தானே தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து ஓரளவுக்கு நமக்கு They தெரிகிறது. say, who is like unto thee? Verse 11, O Lord among the gods, who is like thee? Glorious in holiness, fearful in praises, doing wonders. 11ஆம் வசனம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? They have seen the various Egyptian gods. பல்வேறு எகிப்திய தெய்வங்கள் எல்லாம் இவர்கள் கண்டார்கள். Some of them have even gone behind them. சிலர் அந்த தெய்வங்கள் பின்னாடியே போயிட்டாங்க. But
Now they have realized. ஆனால் இப்பொழுது அவர்கள் உணர்ந்து They are கொண்டார்கள். saying, who is like unto thee ஆண்டவரே உம்மை போல யார் உண்டு among the gods? தேவர்களின் மத்தியிலே Who is like thee? உமக்கு ஒப்பானவர் யார்? Glorious in holiness. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். A tremendous glimpse of God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நமக்கு அற்புதமாய் கூறும் ஒரு காரியம் இது. Now Psalm 111. இப்போ 111ஆம் சங்கீதத்தை நாம் You need to note down these scriptures because these are scriptures that declare God's holiness. இந்த வசனங்களை நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவைகள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்கு கூறுகிற வசனங்கள். 111 verse 9. 111:9. The later part of that verse. அந்த வசனத்தின் பிற்பகுதி. Holy and reverend is his name. அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. Holy and reverend is his name. அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. Notice the word reverend, it is often used for men today. பாருங்க தமிழ்ல பயங்கரம் என்ற ஒரு வார்த்தை வருது, ஆங்கிலத்தில் இந்த ரெவரண்ட் என்ற வார்த்தையை இன்னைக்கு மனுஷங்களுக்கு பயன்படுத்துறாங்க. That is what people don't have any idea of what it means. இந்த பயபக்தினா என்ன என்ற ஒரு என்ன கொஞ்சம் கூட மக்களுக்கு கிடையாது. It means பயங்கரமானவர். Are you there? இருக்கீங்களா? Reverend means பயங்கரமானவர். The Tamil brings it out very beautifully. தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. I think it is a word that fits God, and I think men are not supposed to carry that. பாருங்க இந்த வார்த்தை தேவனுக்கு மட்டும் தான் பொருந்துகிறது, மனுஷங்களுக்கு அது வர கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். You know, some people come and say, why don't you put reverend so and so? சிலர் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏங்க ரெவரண்ட் சோ அண்ட் சோ போட்டு கூடாது? Why don't you put this title or that title? ஏன் இந்த பேர் அந்த பேர்ல உங்க பேர் முன்னாடி போட்டு கூடாது? You see, the one to whom all titles belong is the one that we worship. பாருங்க நாம் ஆராதிக்கிறோமே தேவன், அவருக்கு தான் இந்த எல்லா பேர்களும் பொருந்துகிறது. Our titles don't matter really. நம்முடைய பேர்கள் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. We are in awe of him and we are preaching him, and it is our preaching is about him. பாருங்க அவரை கண்டு நாம் அதிசயிக்கிறோம், நம்முடைய பிரசங்கம் எல்லாமே அவரை பற்றி தான் இருக்கிறது. That is why we don't bother about titles. ஆகவே தான் அந்த முன்னாடி பேர் போடுறது பத்தி நமக்கு கவலை இல்லை. Some people are bothered that I don't put titles much. சிலருக்கு ரொம்ப கவலை, நான் முன்னாடி அந்த டைட்டில் எல்லாம் போட மாட்டேன். But I'll show you why. ஏன் நானே உங்களுக்கு சொல்றேன். I don't want to be known as the reverend. ரெவரண்ட்னு சொல்றது எனக்கு இஷ்டம் இல்ல. Reverend means the terrible one. Because of the holiness, the greatness of God is highlighted there. பாருங்கள், ரெவரண்ட் பயங்கரமானவர் என்று சொல்லப்படுகிறது, அது தேவனுடைய மகத்துவத்தை பரிசுத்தத்தை எடுத்து காட்டுகிறது. Turn with me to Job. திருப்பும் யோபின் புத்தகம். Job, one of the friends of Job, has a revelation of the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு யோபுடைய நண்பர் ஒருவருக்கு கிடைக்கிறது. He applies it wrongly here, but still it's a revelation. இந்த இடத்துல தவறாகாதவர் சொன்னாலும் அது அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. Then should I have comfort, verse 10. Job chapter 6 verse 10. யோபு 6:10. Then should I yet have comfort, yea, I would harden myself in sorrow, let him not spare, for I have not concealed the words of the Holy One. அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுது என்னை தப்ப விடாத நோவிலே மறத்திருப்பேன், பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. He describes God as the Holy One. தேவனை பரிசுத்தர் என்று இவன் அழைக்கிறான். What a title. என்ன ஒரு பேர் பாருங்களேன். Holy One, பரிசுத்தர், reverend, பயங்கரமானவர். Now in Revelation 4 verse 8, வெளிப்படுத்தல் 4:8 நாம் பார்ப்போம். the living creatures, the four living creatures in heaven are crying out, it says, holy, holy, holy is Lord God Almighty. பாருங்கள், பரலோகத்தில் இருக்க 4 ஜீவன்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. Heavenly creatures once again are awestruck about this particular outstanding attribute of God. தேவனுடைய எடுத்துக்காட்டான இந்த குணாதிசயத்தை கண்டு பரலோக சிருஷ்டிகள் மீண்டும் வாயடைத்து நிற்கிறது. They never cease to be amazed about it. அவர்கள் வியப்படையாமல் இருக்கவே முடியவில்லை. Heavenly creatures, as they look at God, they say, holy, holy, holy is the Lord God Almighty. பரலோக சிருஷ்டிகள் தேவனை பார்க்கும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறது. Look how they look at God. தேவனை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று பாருங்கள். Look how they describe him. எப்படி அவரை வர்ணிக்கிறார்கள். Do you have a sense of that kind of holiness as you come and worship the Lord? நீங்கள் வந்து தேவனை ஆராதிக்கும்போது இப்படி அவர் பரிசுத்தமானவர் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? Do you look upon him and be awestruck by his holiness? தேவனை பார்க்கும்போது அவருடைய பரிசுத்தத்தை கண்டு நீங்கள் அதிசயப்பட்டு நிற்கிறீர்களா? Are you looking upon him and calling up on him as holy, holy, holy? அவரை நோக்கி பார்க்கும்போது பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறீர்களா? Is this the thing that stands out to you? இந்த காரியம் உங்களுக்கு எடுத்துக்காட்டான விதத்தில் காணப்படுகிறதா? If that is true, அது உண்மை என்றால் then holy life will not be a struggle. பிறகு பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு போராட்டமாகவே இருக்காது. Holiness in practice will not be a struggle. நடைமுறையிலே பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு போராட்டமாகவே இருக்காது. 1 Samuel chapter 2 verse 2. 1 சாமுவேல் 2:2க்கு நாம் திருப்புவோம்.
There we are told, இங்கே நமக்கு there சொல்லப்படுகிறது is none holy as the Lord. கர்த்தரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. There is none holy as the Lord. கர்த்தரை போல பரிசுத்தர் பரிசுத்தமுள்ளவர் இல்லை. Once again, in the context of all the gods that they see in the world, they are describing our God. There is none holy as the Lord. இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த நாட்டில இருந்து அந்த மற்ற தெய்வங்கள் எல்லாம் பார்த்து விட்டு என்ன சொல்கிறார்கள்? நம்முடைய தேவனை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார்கள். Now let's go to the second thing. இப்போ இரண்டாவது I have given you the verses that describe God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை கூறுகிற வசனங்களை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். You must meditate on those things. நீங்கள் தான் அந்த காரியங்களை தியானிக்க வேண்டும். Now let that revelation fill your mind. அந்த வெளிப்பாடு உங்கள் உங்கள் மனதை நிரப்புவதாக. Now we go to the second point. இப்போ இரண்டாவது பாயிண்ட்க்கு The revelation of holiness brings a revelation of the sinfulness of man. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு மனிதன் எவ்வளவு பாவம் நிறைந்தவனாய் இருக்கிறான் என்ற வெளிப்பாட்டை நமக்கு உண்டாக்குகிறது. For this we have to go back to Isaiah chapter 6. இதற்கு மீண்டுமாக ஏசாயா 6 ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். And there in verse 1 onwards we'll read. முதலாம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். In the year that King Uzziah died, I saw the Lord sitting upon a throne, high and lifted up, and his train filled the temple. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. Above it stood the seraphims. Each one had 6 wings. With twain he covered his face, and with twain he covered his feet, and with twain he did fly. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து. The one cried unto another and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். Now this is the scene that he saw. பாருங்க, இந்த காட்சியை தான் அவன் கண்டான். This is the vision. இதுதான் தரிசனம். What he saw is described here. அவன் கண்டது இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. But then in verse 5 we have the reaction that Isaiah had to this. பிறகு 5ஆம் வசனத்திலே இதை கண்டு ஏசாயா என்ன சொன்னான் என்று The சொல்லப்படுகிறது. reaction is what I want to notice now. அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை கவனியுங்கள். The reaction is, I said, woe is me. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். For I am undone because I am a man of unclean lips. And I dwell in the midst of a people of unclean lips. For mine eyes have seen the King, the Lord of hosts. நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. Now, what a reaction. என்ன ஒரு பதில் As கொடுக்கிறான். soon as he understands the amazing holiness of God, தேவனுடைய வியக்கத்தக்க பரிசுத்தத்தை அவன் புரிந்து கொண்ட as உடனே he sees it, அதை காணும்போது and looks upon the world and the people he lives with and his own self, and he understands him in a new light. He says, I am utterly sinful. The people that I live with, this whole world is a sinful world. Oh God, you are holy. தேவனை கண்ட பிறகு தன்னையும் தான் எந்த மக்கள் மத்தியில வாழ்கிறானோ அந்த மக்களையும் உலகத்தையும் கண்ட பிறகு தேவனே நீர் பரிசுத்தர், நான் இவ்வளவு பாவ நிலைமையில இருக்கிறேனே என்பதை அவன் உணர்கிறான். Lot of Christian people do not have a proper understanding of the world today. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகத்தை குறித்த சரியான ஒரு கண்ணோட்டம் கிடையாது என்று. They think that the world is a wonderful place. என்ன நினைக்கிறார்? உலகம் அற்புதமான ஒரு இடம். It is because they have not understood the holiness of God. காரணம் என்ன? தேவனுடைய பரிசுத்தத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. If you have a revelation of the holiness of God, you will understand that you live among utterly sinful, unworthy people that are damned, children of wrath. You live among sin and sinfulness. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் பிறகு இந்த உலகம் பாவத்திலே கிடக்கிறது, இருளிலே கிடக்கிறது, பாவம் நிறைந்த மக்கள், ஆக்கினை தீர்ப்புக்காக காத்திருக்கிற மக்கள் மத்தியிலே நாம் வாழுகிறோம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். People that displease God in every way. எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமாய் இல்லாத மக்கள். People that are working the works of darkness. இருளின் அந்தகார கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற மக்கள். People that live in iniquity. அக்கிரமத்திலே வாழ்கிற மக்கள். People that thrive in sin. பாவத்திலே தழைக்கிற மக்கள். You understand the world in light of God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தின் வெளிச்சத்திலே உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். Then what is your reaction? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன You செய்வீர்கள்? begin to hate this world. இந்த உலகத்தை வெறுக்க You ஆரம்பிப்பீர்கள். begin to hate the deeds of the wicked men and women. துன்மார்க்கமான ஆட்கள் செய்கிற கிரியைகளை வெறுக்க ஆரம்பிப்பீர்கள். You begin to hate the sin that is there in the world. இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவத்தை வெறுக்க You begin to ஆரம்பிப்பீர்கள். hate the darkness that is there. அங்கு இருக்கிற அந்தகாரத்தை வெறுக்க You ஆரம்பிப்பீர்கள். have a hatred towards the sin, the sinfulness of this world. பாவம், இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவத்தன்மை, அதன் மீது
ஒரு வெறுப்பு உங்களுக்கு உண்டாகும். Then as you walk in the world, you are aware of that sinfulness. பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் நடக்கும்போது அந்த பாவ நிலைமை குறித்து ஒரு விழிப்புணர்வு You are இருக்கும். more dependent upon the grace of God. தேவனுடைய கிருபையை அதிகமாக நீங்கள் சார்ந்திருப்பீர்கள். Every day you look to the grace of God to carry you through. அனுதினமும் உங்களை நடத்தி செல்லும்படியாக தேவனுடைய கிருபையை நீங்கள் You பார்ப்பீர்கள். know that all around you is sin. உங்களை சுற்றி எல்லாமே பாவமா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். You know that it is very easy to get tainted with sin. பாவத்தினாலே கரைப்படுவது மிகவும் சுலபம் என்பது உங்களுக்கு தெரியும். You see, the problem with believers today is that they don't understand the holiness of God. That is why they don't understand where they live, what kind of existence they are living in. இன்னைக்கு விசுவாசிகளின் பிரச்சனை என்ன? தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து அவர் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே தான் எங்கே இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை அறியாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். That is why they don't look at the world in the right way. ஆகவே தான் உலகத்தை சரியான விதத்தில் அவர்கள் பார்ப்பதில்லை. That is why their life cannot be a victorious life. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க முடிவதில்லை. The world is not a pleasing world before God, my friend. நண்பர்களே, இந்த உலகம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற உலகம் அல்ல. The world is a dirty, filthy darkness, filled with darkness. இந்த உலகம் அசுத்தமான, கந்தையான, இருளினாலே, அந்தகாரத்தினாலே நிறைந்திருக்கிற ஒரு உலகம். World that is under the wrath of God. தேவனுடைய கோபாக்கினின் கீழாய் இருக்கிற உலகம். World that is working iniquity. அக்கிரமத்தை நடப்பிக்கிற உலகம். What are we here? இங்கே நாம் என்னத்துக்காக We are to be the light of this world. இந்த உலகத்தின் ஒளியாக நாம் இருக்க We are to be வேண்டும். the salt of this earth. இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். We don't just get along with the world and just live like the world and just get along, close with the world. உலகத்தோடு அப்படியே சேர்ந்து போயிட்டு உலகம் வாழ்கிற பிரகாரமாக வாழும்படி நாம் இங்கே இல்லை. Even though we are in this world, we realize we are not of this world. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை உணர வேண்டும். We realize that all of these people need the gospel. இந்த மக்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் தேவை என்பதை நாம் We உணர்கிறோம். realize that they are lost. அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதை They உணர்கிறோம். are in sin. அவர்கள் பாவத்தில் Our இருக்கிறார்கள். hearts are moved with love and compassion for them. நம்முடைய அவர்கள் மீது நம்முடைய இருதயத்தில் ஒரு அன்பு, மனதுருக்கம் We உண்டாகும். hate their sin. அவருடைய பாவத்தை வெறுக்கிறோம். We love them. We want to tell them the gospel. என்றால் அவர்கள் அன்பு கூர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்க We விரும்புகிறோம். realize that they cannot stand before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை நாம் We உணர்கிறோம். realize this world is separated from God. இந்த உலகம் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். Sin separates man from God. பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. And the only way that they can come before God and be pleasing to God is through the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே அவர்கள் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியும். அவருக்கு பிரியமுள்ளவராய் இருக்க முடியும். Only if they are holy they can stand before God. அவர்கள் பரிசுத்தமுள்ளவராய் இருந்தால் மட்டுமே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். This holiness before God is given, is bestowed through the Lord Jesus Christ. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அளிக்கப்படுகிறது. Unless we are made righteous by the gift of righteousness, we cannot stand before God. நீதியாக ஈவினாலே நாம் நீதியில் ஆக்கப்படாவிட்டால் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியாது. That is why Paul looks at the Corinthians and says, ஆகவேதான் கொரிந்தியரை பார்த்து பவுல் சொல்லுகிறார். there is a beautiful passage there, I will read it. அற்புதமான ஒரு வேத பகுதி இருக்க 1 வாசிக்கிறோம். Corinthians chapter 6, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் verse 9 onwards. 9ஆம் வசனம் முதற்கொண்டு Know ye not that the unrighteous shall not inherit the kingdom of God? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? Be not deceived, neither fornicators, nor idolaters, nor adulterers, nor effeminate, nor abusers of themselves with mankind, nor thieves, nor covetous, nor drunkards, nor revilers, nor extortioners shall inherit the kingdom of God. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. He's describing the world. உலகத்தை வர்ணிக்கிறார். What a world! என்ன ஒரு உலகம் இது? What kind of people? என்ன விதமான மக்கள்? Look at the description. இந்த வர்ணனையை பாருங்க கொஞ்சம். Oh, they will not inherit the kingdom of இவர்கள் God. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க In மாட்டார்கள். verse 11 he says, and such were some of you. 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். Notice that, such were, not are. பாருங்க, சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் சொல்ற, இருக்கிறீர்கள் Not சொல்லல. now. இப்போ இல்ல. If you are now like that, then you are not saved. No. இப்போ நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்படவே இல்லை. You were like அப்படி that. இருந்தீர்கள். Look at the beautiful description of the contrast between the world and us. உலகத்துக்கு நமக்கும் உள்ள முரண்பாட்டை எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் He பாருங்க. says, and such were some of you, but you are washed, உங்களை- but you are sanctified, but you are justified in the name of the Lord Jesus and by the Spirit of our God. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும்
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். My goodness, what a description. என்ன ஒரு வர்ணனை பாருங்க. We were part of that dirty, filthy, sinful, rotten world. அந்த அசுத்தமான, மோசமான, கெட்டு அழுகிப்போன உலகத்துல ஒரு பகுதியா தான் நாம இருந்தோம். But not anymore. ஆனா இப்ப கிடையாது. We are not doing such things anymore. இப்பொழுது நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது We are washed, sanctified, justified by the name of Jesus, by the Spirit of God. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆவியினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். Amen. Amen. Are you there? இருக்கீங்களா? That is the contrast. இதுதான் முரண்பாடு. You always must look at the world like that and look at yourself like that. எப்போதுமே உலகத்தை நீங்கள் அப்படி பார்க்க வேண்டும், உங்களை இப்படியாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். Now this is why we need the truth. பாருங்க, இதனால தான் சத்தியம் நமக்கு தேவை. We don't just go and just walk around the world. So nice, this is attractive, this is nice, let me go do this. No, that's not our attitude. சும்மா அப்படியே உலகத்துல போனோமா, இது நல்லா இருக்கு, இது கவர்ச்சிகரமா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமும் கூடவே போயிட்டு இருக்க கூடாது. We know the world and what it is. உலகம் தெரியும், உலகத்துல என்ன இருக்குன்னு நமக்கு We know who we are. நாம் யார் என்பது நமக்கு தெரியும். We are in the world but we are not of the world. நாம் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்திற்கு We உரியவர்கள். belong to a holy God. நாம் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு சொந்தமானவர்கள். In every way we are different from this rotten darkness, world filled with darkness. எல்லா விதத்திலும் கெட்டு நாசமா போய் அந்தகாரத்தில் இருக்க இந்த உலகத்தை விட நாம் வித்தியாசமானவர்களா The இருக்கோம். world must see that. உலகம் அதை காண வேண்டும். People must see that you are different. நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை மக்கள் காண வேண்டும். You are going to be just as bad as the others out there. What is the use? வெளியே இருக்க மற்றவங்கள மாதிரியே நீங்களும் மோசமா இருந்தா என்ன பிரயோஜனம்? When we know the truth of God's holiness, தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த சத்தியத்தை நாம் அறியும் போது then we see where we are. பிறகு நாம் எங்க இருக்கிறோம் என்பதை What நாம் kind of காண்கிறோம். holiness we have. என்ன விதமான பரிசுத்தம் நமக்கு இருக்கிறது? What kind of world we live in. என்ன விதமான உலகத்திலே நாம் வாழ்கிறோம்? Then we are able to live according to the holiness that we have. அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிற பரிசுத்தத்தை கொண்டு நம்மால் வாழ முடிகிறது. Now the third thing. மூன்றாவது காரியம். Let us describe the negative and positive sides of God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தின் முற்போக்கான பிற்போக்கான பகுதிகளை குறித்து இருப்பது பாருங்கள். First we gave you the scriptures concerning holiness. அது தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த வசனங்களை சொன்னோம். And secondly we showed you how the revelation of holiness brings the revelation of our sinfulness. இரண்டாவது தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு நம்முடைய பாவத்தன்மை குறித்த வெளிப்பாடை எப்படி உண்டாக்குறது என்று பார்த்தோம். Thirdly the negative and positive sides of holiness. மூன்றாவது பரிசுத்தத்தினுடைய முற்போக்கான பிற்போக்கான பகுதி of God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து. One of the best ways to understand God's holiness is to contrast it with his hatred of sin. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பாவத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறார், பகைக்கிறார் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். What do we mean when we say God is holy? தேவன் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோமே, என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்லுகிறோம்? What do we mean? என்ன அர்த்தத்தில்? When we say he is holy, it means on the one hand, negatively speaking, it means that he has such hatred towards sin. அவர் பரிசுத்தர் என்று சொல்லும்போது பிற்போக்கான விதத்திலே பார்க்க போனால் பாவத்தை அந்த அளவுக்கு அவர் வெறுக்கிறார், பகைக்கிறார். This is part of the definition of his holiness. அவருடைய பரிசுத்தத்தினுடைய ஒரு விளக்கத்தின் ஒரு பகுதி இது. There is a negative and positive side to it. இதுக்கு பிற்போக்கான பகுதி இருக்கு, முற்போக்கான பகுதியும் இருக்கு. I'm just looking at the negative side now. நான் இப்போது பிற்போக்கான பகுதியை பார்க்கிறேன். How can you describe God's holiness? தேவனுடைய பரிசுத்தத்தை எப்படி நீங்கள் விளக்க முடியும்? You can say holiness is a hatred towards sin. நீங்கள் சொல்லலாம் பரிசுத்தம் என்றால் பாவத்தை வெறுப்பது. God is holy, therefore he hates sin. தேவன் பரிசுத்தர், ஆகவே பாவத்தை வெறுக்கிறார். Look at Habakkuk. ஆபகுக் புத்தகத்தை பார்ப்போம். Habakkuk chapter 1 ஆபகுக் முதலாம் அதிகாரம் and verse 13. 13ஆம் A வசனம். very important verse concerning God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் It இது. says, thou art purer eyes than to behold evil, and canst not look on iniquity. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. Look at how it describes God. தேவனை எப்படி வர்ணிக்கிறான் என்று பாருங்க. God is so holy that he cannot even look on sin. தேவன் அவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறார், பாவத்தை பார்க்க கூட அவரால் முடியாது. He does not look at sin because he hates sin. பாவத்தை அவர் வெறுக்கிறபடினாலே பாவத்தை பார்க்கிறது கூட கிடையாது. Now think about God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை சற்று எண்ணி It's பாருங்க. a hatred towards sin. பாவத்தை அந்த அளவுக்கு அவர் வெறுக்கிறார். Now Amos. இப்போ ஆமோஸுக்கு திருப்புவோம். Go back to Amos. ஆமோஸுக்கு திருப்புவோம். Chapter 5. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம். Verse 21. 21. I despise your feast days, and I will not smell in your solemn assemblies. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. He's telling his own people, he says, I hate your
everything that you do. பாருங்க, தம்முடைய சொந்த ஜனங்களை பார்த்து சொல்ற நீங்க செய்யற எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன். I hate your worship, he says. உங்களுடைய ஆராதனையை நான் வெறுக்கிறேன். I won't smell it. In other words, I am not pleased with it, he says. அதனால எனக்கு பிரியமில்லை என்று அவர் சொல்லுகிறார். Though ye offer me burnt offerings and your meat offerings, I will not accept them. Neither will I regard the peace offerings of your fat beasts. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். Take thou away from me the noise of thy songs, for I will not hear the melody of thy viols. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். Look at what God says. பாருங்க, தேவன் என்ன God சொல்றாரு says, பாருங்க. take your offerings and go home. ஆண்டவர் சொல்றார், காணிக்கை எல்லாம் எடுத்துட்டு போ. I don't like your prayer. ஜெபமே எனக்கு பிடிக்கல. I hate your prayer. உன்னுடைய ஜெபத்தை வெறுக்கிறேன். I hate your worship. உன்னுடைய ஆராதனை I வெறுக்கிறேன். hate your sacrifices. உன்னுடைய பலிகள் எல்லாம் வெறுக்கிறேன். I hate your songs. உங்களுடைய பாடல்களை I வெறுக்கிறேன். hate your music. உங்களுடைய இசையை வெறுக்கிறேன். Why? ஏன்? Because their activity does not please God. ஏன்னா அவருடைய கிரியைகள், அவர் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு Their பிரியமானது. life is not pleasing to God. So God says, I hate, don't have a wrong kind of life and come and do all these things. அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இல்ல. ஆகவே தான் சொல்லுகிறார், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இதையெல்லாம் வந்து எனக்கு செய்ய வேண்டாம். Don't live in sin and then come and worship God. பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பிறகு தேவனை வந்து ஆராதிக்க வேண்டாம். Repent of your sin. உங்கள் பாவங்களை விட்டு மனம் Leave your திரும்புங்கள். sin behind. பாவங்களை விட்டு விடுங்கள். Get right with God. தேவனோடு சீர்பொருந்துங்கள். Humble yourself before God. தேவனுக்கு முன்பாக உங்களை Be தாழ்த்துங்கள். washed and cleansed from your sins. உங்கள் பாவங்களிலிருந்து கழுவப்படுங்கள். God is not pleased with our offerings and by our singing and by our music, you know. நம்முடைய பாடல், நம்முடைய இசை, நம்முடைய காணிக்கை இவைகளை கண்டு தேவன் பிரியமா இருப்பது இல்லை. No, no, no. கிடையவே கிடையாது. Some of us think, well, heaven's choir really badly needs us. You know, we have such nice voice. And God really needs us, you know. நமக்கு ரொம்ப நல்ல குரல் இருக்கு. பரலோக கோயில்ல நம்ம கண்டிப்பா இருக்கணும். ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம் உண்டு. God says, I don't need your voice. ஆண்டவர் சொல்றார், உன் குரல் எல்லாம் எனக்கு தேவையில்லை. Some of us think, well, we are such good musicians, so God really needs us. சில நம்ம நினைக்கிறோம், நானும் நல்லா இசை மீட்டுவேனே, ஆண்டவருக்கு நான் கண்டிப்பா தேவை. No, God needs sanctified music. கிடையாது, ஆண்டவருக்கு பரிசுத்தமான இசை வாசிப்பு. Not just any music. கண்ட மியூசிக் இல்ல. Not just any music, just anybody does. பாருங்க, கண்ட மியூசிக் இல்ல, யார் வேணாலும் வந்து வாசிக்கலாம்னு கிடையாது. No, no, no. கிடையாது. It is a music that is devoted to God. இந்த இசை தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா. Music that is played as a respect and an adoration and a worship to God. தேவனை மதித்து அவருக்கு ஆராதனை செய்து அவரை புகழ்ந்து வருகிற ஒரு இசையாய் இருக்க வேண்டும். Not a music that just pleases me. சும்மா எனக்கு பிரியமா இருக்கிற இசை அல்ல. See, they were doing that. The people of Israel were doing that. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் இதை தான் செய்து கொண்டு வந்தார்கள். And God said, I hate it. தேவன் சொல்றார், நான் அதை வெறுக்கிறேன். Take it away. அதை எடுத்துட்டு போங்க. I cannot deal with this, he says. நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்றார். You see, that is the negative side of holiness. பாருங்க, பரிசுத்தத்தினுடைய பிற்போக்கான பகுதி That இது. God hates sin. அதாவது தேவன் பாவத்தை வெறுக்கிறார். But to say that God hates sin is not enough. It is not an adequate description of his holiness. ஆனால் தேவன் பாவத்தை வெறுக்கிறார் என்று மட்டும் சொன்னால் பரிசுத்தத்தை நாம் பூரணமாய் விலக்கி விட முடியாது. There is another side to God loves righteousness. தேவன் நீதியை விரும்புகிறார். So we must say both these things in order to describe God's holiness. ஆகவே தேவனுடைய பரிசுத்தத்தை விலக்கி சொல்ல வேண்டுமானால் அந்த ரெண்டு காரியங்களை நாம் சொல்ல வேண்டும். God hates sin. தேவன் பாவத்தை He வெறுக்கிறார். loves ஆனால் righteousness. நீதியை நேசிக்கிறார். God's holiness is both negative in that it hates sin and it is positive in that it loves righteousness and good. பாவத்தை வெறுக்கும்போது தேவனுடைய பரிசுத்தம் பிற்போக்காய் காணப்படுகிறது. நீதியை விரும்பும்போது அந்த பரிசுத்தம் முற்போக்காய் காணப்படுகிறது. Turn with me to Psalm 11 verse 7. திருப்பம் சங்கீதம் 11:7. The righteous Lord loveth righteousness. நீதியுள்ள ஆண்டவர் நீதியை விரும்புகிறார். His countenance doth behold the upright. அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. Look at the attitude of God. தேவனுடைய மனப்பான்மை. Because he is a holy God, தேவன் பரிசுத்தமுள்ளவராய் he இருக்கிறபடியால் hates sin. அவர் பாவத்தை But then வெறுக்கிறார். there is another side to it. He loves righteousness. ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அது என்ன? நீதியை அவர் விரும்புகிறார், நேசிக்கிறார். And the most amazing thing is this, இதுல மிகவும் ஆச்சரியமான காரியம் இதுதான். that he looked upon us when we were sinners. நாம் பாவிகளாய் இருக்கும்போது அவர் நம்மை நோக்கி பார்த்தார். He hated our sin, நம்முடைய பாவத்தை அவர் வெறுத்தார். but yet loved us. என்னாலும் நம்மிலே அன்பு கூர்ந்தார். This is the most amazing thing. இதுதான் ரொம்ப How can ஆச்சரியமான. he look upon us, hate our sin and yet love us? எப்படி நம்மை நோக்கி பார்த்து நம்முடைய பாவத்தை வெறுத்து விட்டு நம்மை நேசிக்க முடிகிறது? I'll give you an example. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன் பாருங்க. It's like sin is like cancer, you see. பாருங்க, பாவம் ஒரு புற்றுநோயை போல When இருக்கு. cancer is in a person, it eats away that person. புற்றுநோய்
ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அந்த மனிதனை இது சாப்பிட்டு விடுகிறது. Literally destroys him. எழுத்தின்படி அவனை அழிக்கிறது. Swallows him up. அவனை விழுங்கி It விடுகிறது. spreads all over his body. அவனுடைய சரீரம் முழுவதும் பரவி விடுகிறது. Over time it really kills him. காலம் செல்ல செல்ல அப்படியே அவனை சாகடிக்கிறது. Sin is like that. பாவமும் அப்படிதான். What do we do நாம் என்ன செய்கிறோம்? to that cancer? அந்த கேன்சரை We go and give it radiotherapy and chemotherapy and every kind of therapy that you can give and perform surgeries and scrape it out, remove it from all corners of the body. ரேடியோ தெரபி, கீமோதெரபி, மற்ற எல்லா தெரபி, அறுவை சிகிச்சை என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணி அத வெளியே எடுக்கிறோம். That thing, cancer, must be removed. அந்த புற்றுநோய் அகற்றப்பட வேண்டும். We want to look in and scan the body and find out wherever the cancer is and remove it. அந்த சரீரத்தை ஸ்கேன் செய்து பார்க்கணும், எங்கெல்லாம் புற்றுநோய் இருக்கோ அதெல்லாம் அகற்ற விரும்புகிறோம். Get rid of it. அதெல்லாம் தொலைக்க விரும்புகிறோம். We hate that cancer but love that person. அந்த கேன்சரை நாம் வெறுக்கிறோம் என்றால் அந்த மனிதனிலே அன்பு We கூறுகிறோம். want to save that person. அந்த மனிதனை காப்பாற்ற We விரும்புகிறோம். don't want that person to die. அந்த மனிதன் சாக கூடாது என்று விரும்புகிறோம். We don't love his cancer, we love him. அந்த கேன்சரை நாம் நேசிப்பதில்லை, அவரை தான் நேசிக்கிறோம். This is the way God loves the sinner. தேவனும் இப்படிதான் பாவியை நேசிக்கிறார். God loves the sinner does not mean that you can do anything and God still loves you. தேவன் பாவியை நேசிக்கிறான்னு சொன்னா எதை வேணா கண்டதுக்கு செய்யலாம், இன்னமும் தேவன் அன்பு கூறுகிறான்னு கிடையாது. Oh, it means that God has such hatred towards sin. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் பாவத்தை அந்த அளவுக்கு வெறுக்கிறார். He wants to excise that sin out of your system. அந்த பாவத்தை உங்களை விட்டு அவர் அகற்ற You விரும்புகிறார். want to perform the divine surgery where he removes that sin that is like cancer. ஒரு தெய்வீக ஆபரேஷன் செய்து கேன்சர் போல இருக்கிற அந்த பாவத்தை அவர் அகற்ற விரும்புகிறார். Because he loves you, he knows that you are being destroyed by that sin. ஏனென்றால் உங்களில் அன்பு கூறுகிற அந்த பாவத்தினால நீங்கள் அழிக்கப்படுகிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். Now some people have a wrong idea of God, you see. சிலருக்கு ஆண்டவரை குறித்து தவறான எண்ணம்லாம் இருக்கு. Because they don't understand holiness. ஏன்னா அவருடைய பரிசுத்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாதபடினால. They think you first go and sin and live a riotous life, then you get saved and then you come tell glorious stories about what you were before. And boast about all that you were and now how you were saved. என்ன நினைக்கிறாங்க? துன்மார்க்கமான கேடுகட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு அப்புறம் கடைசில வந்து ரட்சிக்கப்பட்டு முன்னனா எப்படி எல்லாம் வாழ்ந்தேன்னு இப்போ வந்து மக்களுக்கு சாட்சி சொல்லணும். So I've heard some people even say that God made me do all those things so that I can be a testimony today. சிலர் இப்படியே சொல்ல கேட்டிருக்கேன். இன்னைக்கு நான் சாட்சியா இருக்கிறதுக்காக தான் தேவன் அன்னைக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய வச்சார். Absolutely wrong. அது முற்றிலும் தவறு. God never wishes for you to sin. நீங்கள் பாவம் செய்யும்படி தேவன் விரும்புகிறதே கிடையாது. God never didn't want you to rob the bank and kill people so that you can go to jail and come back and give a glorious testimony. நீங்க பேங்க் கொள்ளடிக்கணும், மனுஷங்களை கொல்லணும், அதன் பிறகு ஜெயிலுக்கு போயிட்டு பிறகு ரட்சிக்கப்பட்டு மகிமையான சாட்சி சொல்லணும் ஆண்டவர் விரும்புறதே கிடையாது. These people don't understand God's holiness. இந்த ஆட்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை புரிந்து கொள்வதில்லை. That is why they talk like this. ஆகவே தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. They go around giving testimonies but they never listen to preaching. இந்த மாதிரி சாட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர பிரசங்கத்தை மாத்திரம் கேக்குறது இல்ல. Every Sunday they are somewhere testifying, they are preaching, they never hear preaching. That's why they don't know these things. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்கயாவது போய் சாட்சி சொல்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க, ஆனா இவர்கள் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்பது கிடையாது. இவங்க சாட்சி கொடுக்கிற வேலையிலே இருக்காங்க, பிரசங்கம் கேட்கறதுலயே இல்ல. First hear first and then testify. முதலாவது அவங்க பிரசங்கத்தை கேட்கணும், அதன் பிறகு போய் சாட்சி. God never made you sin. தேவன் உங்களை பாவம் செய்ய வைக்கவில்லை. He hates sin. அவர் பாவத்தை வெறுக்கிறார். He redeemed you from your sin. பாவத்திலிருந்து உங்களை மீட்டு Delivered you from your sin. பாவங்களிலிருந்து உங்களை விடுவித்தார். That brings glory to God. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. But to say that he made you sin so that he can get glory later is wrong. பிற்பாடு மகிமையை பெறும்படியாக அவர்தான் என்ன முன்ன பாவம் செய்ய வைத்தார்னு சொல்வது தவறு. He has nothing to do with sin. பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. Why you sinned is because of your sinfulness, the sin that is in you. நீங்கள் ஏன் பாவம் செய்தீர்கள்? நீங்கள் பாவம் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே பாவம் வாசம் பண்ணுகிறது. ஆகவே பாவம் செய்தீர்கள். Because we were slaves of sin and Satan, we sinned. பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகளா இருந்தபடினாலே நாம் பாவம் செய்தோம். God didn't make us sin. தேவன் நம்மை பாவம் செய்ய வைக்கவில்லை. You must understand these things. இந்த காரியங்களை நாம் Let's go to the fourth one. இப்போ நான்காவது காரியத்துக்கு There are செல்லுங்கள். many ways in which the holiness of God is revealed. தேவனுடைய பரிசுத்தம் பல விதங்களிலே Let me வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. quickly go through them. சீக்கிரமாக நான் சொல்றேன். First of all, it was revealed in creation. முதலாவது சிருஷ்டிப்பிலே அது In the வெளிப்படுத்தப்பட்டது. creation of man as well as with all other things. மனிதனுடைய சிருஷ்டிப்பும் சரி, மற்ற சிருஷ்டிப்புகளும் சரி. You see, the Bible says in Ecclesiastes 7:29 that God made man upright. பாருங்க, பிரசங்கி 7:29 வசனம் சொல்லுது, மனுஷனை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று. Later on only he ruined himself. பிற்பாடுதான் அவன் தன்னையே கெடுத்து கொண்டான். God didn't make man like you see today. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா மனுஷன் அந்த மாதிரி தேவன் அவனை He உண்டாக்கல. made man upright தேவன் அவனை செம்மையானவனாக to உண்டாக்கினார். live like him, live in holiness. தன்னை போல பரிசுத்தமாய் வாழும்படியாக. Everything that God created is good. தேவன் சிருஷ்டித்த எல்லாமே நல்லதா இருந்தது. Never created any evil. தீமையை அவர் உண்டாக்கவே இல்லை. God created only good. தேவன் நன்மையானதை மட்டுமே உண்டாக்கினார். Man was created as a good man. மனுஷன் நல்லவனாகத்தான் உண்டாக்கப்பட்டான். Secondly, இரண்டாவதாக
So first the creation reveals that God is. சிருஷ்டிப்பு தேவனுடைய பரிசுத்தத்தை விளக்குகிறது. Secondly, the law of God that God gave to Moses, the 10 commandments revealed that God is good. இரண்டாவது தேவன் மோசேக்கு That God is holy. 10 கற்பனைகளை கொடுத்தார். அது தேவன் பரிசுத்தர் என்பதை நமக்கு விளக்குகிறது. The 10 commandments is the expression of God's holiness. 10 கற்பனைகள் தேவனுடைய பரிசுத்தத்தின் வெளிப்பாடாக பிரதிபலிப்பாக இருக்கிறது. In Romans chapter 7 verse 12, Paul says the law is holy. ரோமர் 7:12 பவுல் சொல்லுகிறார் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. But I am sinful. ஆனால் நான் தான் பாவமா இருக்கேன். That is why I am not able to do what the law says. ஆகவே தான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை என்னால் செய்ய முடியவில்லை. The law is so holy that no man who is in sin is able to do what the law says. நியாயப்பிரமாணம் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. ஆகவே தான் பாவியா இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அது சொல்லுகிறதுபடி செய்ய முடியவில்லை. The law, the 10 commandments is the sum total of the expression of God's holiness. நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகள் தேவனுடைய பரிசுத்தத்தின் ஒட்டுமொத்த ஒரு உருவமாக காணப்படுகிறது. That is why no man who is fallen, is in a fallen sinful condition can ever do what the law says. ஆகவே தான் பாவத்தில் விழுந்து போன எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதுபடி செய்ய முடியாது. Only in and through Christ he can fulfill the law. கிறிஸ்துவின் மூலமாக அவருக்குள் மட்டுமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற There is no other way to fulfill the law. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேறு வழியே You கிடையாது. try to live by it, you will never be able to do it. அதன்படி நீங்கள் வாழ முயற்சித்தால் உங்களால் முடியவே முடியாது. It will be a total failure. நீங்கள் தோல்வி அடைந்தவராக இருக்கிறீர்கள். Thirdly, மூன்றாவது the sacrifices that are there under the law, the Old Testament, reveal God's holiness. பழைய ஏற்பாட்டிலே இருந்ததே இந்த பலிகள் எல்லாம் இவைகள் தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியது. Why did they sacrifice? ஏன் அவர்கள் பலி Why செலுத்தினார்கள்? did they kill those animals? ஏன் அந்த மிருகங்களை கொன்றார்கள்? It was God's reminder to the people that if you sin, the wages of sin is death. நீங்கள் பாவம் செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை தேவன் அவர்களுக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருந்தார். Every day there was blood shed in the temple. ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திலே ரத்தம் There சிந்தப்பட்டது. was a morning sacrifice and an evening sacrifice. காலையிலே ஒரு பலி, மாலையிலே ஒரு பலி. And then there were some special sacrifices. பிறகு விசேஷமான பலிகளும் இருந்தது. All the time blood was shed. எப்போது பார்த்தாலும் ரத்தம் All the சிந்தப்பட்டது. time animals were killed. எப்போது மிருகங்கள் கொல்லப்பட்டது. On the day of, on the Passover day, பிறகு பஸ்கா நாள் அன்று more than 200,000 lambs were killed in Jerusalem. எருசலேமிலே 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆட்டுக்குட்டிகள் கொல்லப்பட்டது. 2 million Jews came together and observed Passover. 20 லட்சம் யூதர்கள் வந்து பஸ்கா பண்டிகை If கொண்டாடினார்கள். you say 1 lamb for every household, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி என்று எடுத்துக்கொண்டார். suppose you say 10 people in a household, ஒரு வீட்ல 10 பேர் இருக்காங்கன்னு வெச்சீங்க. then it is 200,000 lambs at least. பிறகு குறைஞ்சது 2 லட்சம் ஆடாவது அடிக்கணும். One writer, William Barclay, describes it as the rivers of blood running through the streets of Jerusalem, reminding men and women how what their sin has done. The wages of sin is death, the soul that sin shall die. வில்லியம் பார்க்லே இதை பற்றி சொல்லும்போது எழுதுகிறார், எருசலேமின் வீதிகளிலே இரத்த ஆறு ஓடியது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகு என்பதை இது மக்களுக்கு நினைப்பூட்டியது என்று. Sacrifices, the killing of animals was a reminder that if you sin, death. மிருகங்களை கொன்றாலே அதுவே நீங்கள் பாவம் செய்தால் உங்களுடைய சம்பளம் மரணம் என்பதை அவளுக்கு நினைப்பூட்டியது. Why death? ஏன் மரணம்? Because God is holy. ஏனென்றால் தேவன் பரிசுத்தர். He will not tolerate sin. அவர் பாவத்தை சகிக்க மாட்டார். He hates sin. அவர் பாவத்தை He வெறுக்கிறார். will punish sin. அவர் பாவத்தை தண்டித்தே He has to judge sin. அவர் பாவத்தை நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். Therefore, wages of sin is death. ஆகவே தான் பாவத்தின் சம்பளம் மரணம். Fourthly, நான்காவது the judgment on sin is another thing that tells us of God's holiness. பாவத்தின் மீது வருகிற நியாய தீர்ப்பு தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்கு கூறுகிறது. I'm not going to read it, but let me refer to it. அதை வாசிக்க போவதிலே நான் வசனத்தை சொல்றேன். 2 Thessalonians 1:7-9 2 தெசலோனிக்கேயர் 1:7 முதல் 9 வசனங்கள். and Jude 15. பிறகு யூதா 15ஆம் வசனம். You can write it down. அதை எழுதி வைத்துக் Talks கொள்ளுங்கள். about the coming judgment upon sin. பாவத்தின் மீது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அது Now பேசுகிறது. many people are mocking, saying, well, God, is God going to judge sin? Look at the sinners, they are prospering, they are doing all right. அநேக மக்கள் பாருங்க பாவம் இப்படி இருக்குது, தேவன் பாவத்தை நியாயம் தீர்ப்பாரா, துன்மார்க்கெல்லாம் செழிக்கிறான்னு சொல்லிட்டு தேவனை பரியாசம் They பண்ணுகிறார்கள். think everybody is sinning, it's all right for me to sin also. என்ன சொல்றாங்க? எல்லாரும் பாவம் செய்றாங்க, சரி நானும் பாவம் செய்றோம், சரி. There is no judgment. நியாய தீர்ப்பே கிடையாது. The Bible tells us very surely that people will be judged. வேதம் மிக நிச்சயமா நமக்கு சொல்லுகிறது மக்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். Why there is a judgment? ஏன் நியாய தீர்ப்பு? Because God is a holy God. ஏனென்றால் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். As a holy God, if he lets sin pass by without being judged, then it makes him not holy. பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்து கொண்டு பாவத்தை நியாயம் தீர்க்காமல் விட்டுவிட்டால் பிறகு அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்க முடியாது. He is a holy and just God. He has to punish
sin and அவர் the sinner. பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவன், ஆகவேதான் அதை தண்டித்து நியாயந்தீர்க்க வேண்டும். Now the fifth way it is revealed, the holiness is revealed. தேவனுடைய பரிசுத்தம் வெளிப்படுத்தப்படுகிற ஐந்தாவது விதம். This I want to just pay attention 1 or 2 minutes. இதுல 1-2 நிமிடங்கள் கவனம் செலுத்துவோம். The cross சிலுவை shows us God's holiness. சிலுவை தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. Why did Jesus die there? ஏன் இயேசு அங்கே மரித்தார்? Was he just a good man dying for a good cause? ஏதோ ஒரு நல்ல மனுஷன் நல்ல காரணத்துக்காக செத்தாரா? No. கிடையாது. Was he crucified there by the Jews who hated him? அல்லது அவரை பகைத்தால யூதர்கள் அவர்களாலே சிலுவையில் அறையப்பட்டாரா? Was he crucified by the Roman government? அல்லது ரோம அரசாங்கத்தாலே சிலுவையில் அறையப்பட்டாரா? Who crucified him? யார் அவரை சிலுவையில் அறைந்தார்? Why did he die? ஏன் அவர் மரித்தார்? Was just jealousy and envy the reason for his death? பொறாமையினாலே பகைமையினாலே அவரை சாகடித்து விட்டார்களா? Was he just dying as a martyr, as a good man suffering for the good cause? அல்லது நல்ல ஒரு மனுஷன் நல்ல காரணத்துக்காக இரத்த சாட்சியை போல மரித்தாரா? No. கிடையாது. The Bible says வேதம் சொல்லுகிறது that God put him on the cross of Calvary. தேவன் தான் கல்வாரி சிலுவையிலே அவரை அறைந்தார். He was wounded for our transgression. நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் காயப்பட்டார். Who wounded him? யார் அவரை The காயப்படுத்தினார்? Bible says வேதம் சொல்லுகிறது God wounded him. தேவன் அவரை It காயப்படுத்தினார். says he was bruised for our iniquities. நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். Who bruised him? யார் அவரை நொறுக்கியது? Who literally thrashed him on the cross? இழுக்கும்படி சிலுவையில் அவரை நொறுக்கியது The யார்? Bible says God did it to his own son. வேதம் சொல்லுது தேவன் தம்முடைய சொந்த குமாரனுக்கு அப்படி செய்தார் என்று. The Bible says that the chastisement of our peace was laid upon him. வேதம் சொல்லுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. Who did it? யார் அதை செய்தது? Not the Jew, யூதர்கள் அல்ல, not the Roman soldier, ரோம போர் சேவகர்கள் அல்ல, not the world system. உலக முறைமைகளும் அல்ல. Not one person in the world can lay hands upon இந்த him. உலகத்தில் இருக்க ஒரு மனிதன் கூட அவர் மீது கை வைக்க முடியவில்லை. No one can take his life. யார் அவருடைய உயிரை எடுக்க முடியாது. No one can beat him. யார் அவரை அடிக்க முடியாது. No one has the authority. யாருக்கும் அதிகாரம் இல்லை. It was the hand of God behind the hands of men. மனிதனுடைய கரங்களுக்கு பின்னால இருந்தது தேவனுடைய கரமே. God was doing it. தேவன் தான் இதெல்லாம் The செய்தார். chastisement of our peace was laid upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வைக்கப்பட்டது. By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். Who gave the stripes? யார் அந்த தழும்புகளை உண்டாக்கியது? Bible says that God gave the stripes. வேதம் சொல்லுது தேவன் தான் அந்த தழும்புகளை உண்டாக்கினார். You read Isaiah 53, come down. ஏசாயா 53 வாசித்துக் கொண்டே It வாருங்கள். says it pleased the Lord to bruise him. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். Oh, that is the most astounding words that I have ever heard. பாருங்க நான் கேட்ட ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள் இதுதான். It pleased the Lord to bruise him. அவரை நொறுக்க கர்த்தருக்கு பிரியமாயிற்று. Why would God bruise his own son? ஏன் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நொறுக்க வேண்டும்? Why would he thrash him like that on the cross of ஏன் Calvary? கல்வாரி சிலுவையில் அந்த அளவுக்கு அவரை நொறுக்க வேண்டும்? Why would he turn his face away? ஏன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும்? Why would the Son of God cry there and die? ஏன் தேவகுமாரனுக்கு கதறியவராய் மரித்தார்? I tell you, because he was suffering because of our sin. நான் சொல்லட்டும் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அங்கே பாடுபட்டார். God put our sin upon him. தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது வைத்தார். Paul puts it like this: for he who knew no sin, God made him to be sin for us who knew no sin. பவுல் அதை சொல்லும்போது சொல்லுகிறார் பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். On the cross God made Christ to be sin. கல்வாரி சிலுவையிலே தேவன் கிறிஸ்துவை பாவமாக்கினார். And not only made him to be sin, but punished that sin in him. அவரை பாவமாக்கினது மட்டுமல்ல பாவத்தை அவரிலே தண்டித்தார். Why did God have to do that? ஏன் தேவன் அப்படி செய்ய வேண்டியதாயிற்று? Is there no other way? வேறு வழியே இல்லையா? In Gethsemane, Christ cries out and says, Father, if it be possible, remove this cup, this cross. கெத்செமனேலே கிறிஸ்துவான கதறான், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று. The cross, he wants to be removed if it's possible. முடிந்தால் சிலுவையை அகற்றும் என்று அவர் Is விரும்புகிறார். there any other way? வேறு வழி இருக்கிறதா? No, there is no other way. கிடையாது, வேறு வழியே இல்லை. That is why Jesus immediately said, not my will, let your will be done. ஆகவே தான் இயேசு உடனடியாக சொல்லுகிறார், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாகட்டும் என்று. Gets up and says, let's go, I'm ready to die. எழுந்து வாருங்கள் போகலாம், நான் சாக ஆயத்தமா இருக்கிறேன். They didn't have to come searching and find him. He went and showed up. அவங்க வந்து இவரை தேடி கண்டுபிடிக்கல, இவரே இப்ப முன்னால Says, நிற்கிறார். here I am. சொல்றார், நான் இங்க இருக்கேன் பாருங்க. Soldiers are coming searching for him. போர்ச்சவங்க இவரை தேடி வராங்க. He's not hiding. இவர் போய் He ஒளிஞ்சிக்கிறார். says, I've come to do the job. இவர் சொல்லுகிறார், வேலையை முடிக்க நான் வந்திருக்கிறேன். Going to the cross. சிலுவைக்கு போகிறேன். Come on, let's go. வாங்க போகலாம். The cross shows God's holiness. சிலுவை தேவனுடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. It is because God is holy, he had to send his son and judge our sin through Jesus Christ on the cross of Calvary. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடினால தான் தம்முடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையிலே அவர் மூலமாக நம்முடைய பாவங்களை அவர் நியாயந்தீர்க்க வேண்டியதாயிற்று. It's because of his holiness he had to punish Jesus for our sins. அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக தான் இயேசுவை நம்முடைய பாவ நிமித்தம் அவர் தண்டிக்க வேண்டியதாயிற்று. Just think about that, my அதை friend. கொஞ்சம் எண்ணி These பாருங்க. are things that can't be covered in just one session, but I do want to. இந்த காரியங்கள்லாம் கொஞ்ச நேரத்துல சொல்லிட முடியாது.
But I have given you something. என்றாலும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Now to go to the application of this truth. இப்போது இந்த சத்தியம் நமக்கு எவ்வாறு பொருந்துகிறது? First of all, let me talk to those who have never put their faith in Christ for their salvation. முதலாவது ரட்சிப்புக்காக கிறிஸ்துவை விசுவாசிக்காத மக்களிடத்திலே நான் பேசுகிறேன். The holiness of God is the most terrifying thing for the sinner. பாவிக்கு தேவனுடைய பரிசுத்தம் தான் பயங்கரமான ஒரு காரியமா இருக்கிறது. Because the Bible says that because God is so holy, man cannot simply just come to God and approach God and come to him. தேவன் அவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறபடியால் மனுஷன் சாதாரணமாக தேவனை அணுக முடியாது என்று வேதம் கூறுகிறது. Hebrews chapter 12 verse 14. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது. Let me just read some verses and not read some verses, just give you some verses. சில வசனங்களை வாசிக்கிறேன், சில வசனங்களை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. Hebrews 12:14 says, எபிரேயர் 12:14 holiness without which no man shall see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. No man can see God without holiness. எந்த மனுஷனும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லை. It does not matter if you are the greatest moralist in the whole world and you are the cleanest, most upright person. Your holiness is like filthy rags before God. உலகத்திலே நீங்க தான் செம்மையானவராக சன்மார்க்கனாக சுத்தமுள்ளவனாக இருந்தாலும் உங்களுடைய பரிசுத்தத்தினாலே தேவனை தரிசிக்க முடியாது. This doesn't mean that if you are right and if you have never done anything wrong, if you have never murdered, committed adultery, robbed, or done, you know, you are all right. No. நீங்க தப்பு செய்யல, திருடல, கொலை பண்ணல, இப்படி எல்லாம் இல்ல, ஆகவே நீங்க ஒழுங்கு, அப்படி எல்லாம் கிடையாது. No, that's not what it's saying. பாருங்க, இந்த வசனம் அதை சொல்லவில்லை. Without holiness, பரிசுத்தம் இல்லாமல், that is not your holiness. அது உங்களுடைய பரிசுத்தம் அல்ல. It is not talking about what you have done or what you have not done. நீங்க என்ன செய்தீர்கள், என்ன செய்யவில்லை, அதை குறித்தும் பேசவில்லை. Without his holiness, அவருடைய பரிசுத்தம் இல்லாமல், without the holiness that he requires and demands, அவர் கோருகிறாரே, நிர்பந்திக்கிறாரே, அந்த பரிசுத்தம் இல்லாமல், without the holiness, the only kind of holiness that he will accept, அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரே பரிசுத்தம் இருக்கிறது, அந்த பரிசுத்தம் இல்லாமல், our holiness is like filthy rags. நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் அழுக்கான He கல்லை போல. only accepts the holiness that comes through being made righteous through his son Jesus. அவருடைய குமாரனாகிய இயேசு மூலமாய் நாம் நீதியாக்கப்பட்டு வருகிறதே ஒரு பரிசுத்தம், அதை மட்டுமே அவர் ஏற்றுக்கொள்கிறார். Without holiness no man shall see God. பரிசுத்தம் இல்லாமல் எந்த மனுஷனும் தேவனை தரிசிப்பதில்லை. If you are thinking, well, in the end it will be all right, I'm such a nice person, I'm better than this Christian, that Christian, I'll see God, you're going to be the most disappointed person. கடைசில பாத்துக்கலாங்க, அந்த கிறிஸ்தவனோட இந்த கிறிஸ்தவன் நான் ரொம்ப நல்லவன், ஒழுங்கா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் பெரிய ஏமாற்றம் அடைவீர்கள். Without his holiness you cannot see God. அவருடைய பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் அவரை பார்க்க முடியாது. His holiness comes only through Jesus Christ. அவருடைய பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே வருகிறது. All men are sinners. எல்லா மனிதர்களும் பாவிகள். Not one exception. ஒருத்தர் கூட விதிவிலக்கு. Everyone needs salvation. எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை. Everyone needs the gift of righteousness. எல்லாருக்கும் நீதியாகிய ஈவு தேவை. Psalmist in Psalm 1 gives the most terrifying description of the sinner when he stands before God. முதலாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் பாவி தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது எப்படி இருப்பான் என்று சொல்லுகிறான். In Psalm 1 முதலாம் சங்கீதம் and in verse 4, 4ஆம் வசனம் பாருங்க. the psalmist says, சங்கீதக்காரன் the சொல்லுகிறான், ungodly are not so, but are like the chaff which the wind driveth away. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். The ungodly shall not stand in the judgment, nor sinners in the congregation of the righteous. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. Notice that it doesn't mean that you won't appear there. பாருங்க, அங்க நீங்க வரவே மாட்டீங்கன்னு கிடையாது, அத கவனிக்கணும். It means that you will come there and you will not be able to prove your worthiness and righteousness. You will not be able to stand up before the Almighty God, and you will be taken away from his presence forever and ever. நீங்கள் அங்க வருவீர்கள் என்றாலும் உங்களுடைய பரிசுத்தத்தையோ உங்களுடைய நீதியோ உங்களுடைய தகுதியோ அங்க நீங்க நிலைநாட்ட முடியாது. சமூகத்திலிருந்து என்றென்றைக்குமாய் மறைந்து போவீர்கள். Like the shaft that blown away by the wind, you'll be blown away from the presence of God, never to return to his presence. காற்று பறக்கடிக்கும் பதரை போல நீங்கள் பறக்கடிக்கப்படுவீர்கள், தேவனுடைய சமூகத்துக்கு திரும்ப வரவே முடியாது. That is the great warning for the unbeliever. அவிசுவாசிகளுக்கு இது மிகப்பெரிய எச்சரிப்பு. My dear friend, அருமை நண்பர்களே, it's the greatest thing in your life. இதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியம். Can you stand before God? நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமா? Do you have that courage? அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? Can you say today, I can stand before God? இன்னைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று? I have Jesus. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். Jesus has saved me. இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். On the day of judgment I will stand and God will look at me and say, come in. நியாய தீர்ப்பு நாளிலே நான் நிற்பேன், தேவன் என்னை பார்த்து உள்ளே வா என்று சொல்லுவார். He will say, come in to my rewards. என்னுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடி வா என்று சொல்லுவார். Will he say that? அதை சொல்லுவாரா? If you have not come to God through Christ, there is no way God will say that. கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் தேவனிடம் வந்திராவிட்டால் பிறகு உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. Now to the believer. இப்போது விசுவாசி. I got to hurry a little bit. கொஞ்சம் வேகமா போக வேண்டியது. To the believer. விசுவாசிக்கு போது there is a great exhortation for us to be holy. நம்
பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரையும் புத்திமதியும் 1 கூறப்படுகிறது. Peter chapter 1 verse 15 and 16. 1 பேதுரு 1:15-16 வசனங்கள். Peter gives the exhortation to the church. பேதுரு சபைக்கு புத்திமதி கூறுகிறார். This exhortation ought not to be taken and treated lightly. இந்த புத்திமதியை நாம் லேசாக லகுவாக எடுத்துக்கொள்ள He கூடாது. says, but as he which hath called you is holy, so be holy in all manner of conversation. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். In every way be holy. எல்லா விதத்திலும் பரிசுத்தராய் இருங்கள். Because it is written, be ye holy for I am holy. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. What a great exhortation to the church. சபைக்கு எவ்வளவு பெரிய ஒரு புத்திமதி It says, பாருங்க. be ye holy பரிசுத்தராய் இருங்கள். because he is holy. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். Be holy in every manner of conversation. In every way be holy. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். 2 Timothy 2 தீமோத்தேயு chapter 2 2ஆம் அதிகாரம் and verse 19. 19ஆம் வசனம் பாருங்க. Nevertheless the foundation of God standeth sure, having the seal. The Lord knoweth them that are his, and let everyone that nameth the name of Christ depart from iniquity. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. Don't name the name of Christ and not live the life. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிவிட்டு அதன்படி வாழாம இருந்துராதீங்க. You name the name, then live the life. கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னால் அதற்கு ஏற்றபடி வாழுங்கள். That is what the Bible exhortation is. வேதம் அப்படிதான் புத்திமதி We கூறுகிறது. don't serve an ordinary நாம் God. சாதாரண ஒரு தேவனை சேவிக்கவில்லை. So that we can go on so many days fast and then the fast is over, then we can have a ball, நல்ல பல இத்தனை நாள் விரதம் இருந்துட்டு அந்த விரதம் முடிஞ்ச உடனே போட்டு கும்மாளம் போடுறதுக்கு நம்ம அந்த மாதிரி தேவர்களை சேவிக்கல, நாம வணங்கல. We serve a holy God. பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Our viradam, our fast does not matter to God. நம்முடைய விரதம்லாம் ஆண்டவர் முன்னாடி செல்லாது. Do you know that? தெரியுமா உங்களுக்கு? That is not God, what is God is expecting. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இல்லை. God says, let everyone that names the name of Christ live that life. தேவன் Depart from சொல்லுகிறார், iniquity. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன். Name the name, you live the life. கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னா அதன்படி வாழுங்கள். This is the Bible exhortation. வேதம் கூறுகிற புத்திமதி இதுதான். Secondly, இரண்டாவதாக the practice of holiness, living holy, gives the believer boldness before God. பரிசுத்தமாய் வாழ்வது விசுவாசிக்கு தேவனுக்கு முன்பதாக தைரியத்தை கொடுக்கிறது. You see, God has made you holy. பாருங்கள், தேவன் உங்களை பரிசுத்தம் உள்ளவராய் Through His blood. அவருடைய இரத்தத்தின் He மூலமாக has sanctified you. அவர் உங்களை பரிசுத்தமாக்கி But இருக்கிறார். then if you don't live holy, அதன் பிறகு நீங்கள் பரிசுத்தமாய் வாழாவிட்டால் then you have no boldness before God, no boldness in prayer, no boldness in worship, no joy and rejoicing in worship. பிறகு உங்களுடைய ஜெபத்தில ஒரு தைரியம் இருக்காது, ஆராதனையில ஒரு தைரியம் இருக்காது, தேவனுக்கு முன்பாக போகும்போது அதுல ஒரு தைரியம் இருக்காது. Look at Job chapter 22, யோபு 22ஆம் அதிகாரம் பார்ப்போம். verse 23. யோபு 22:23. If thou return to the Almighty, thou shalt be built up, thou shalt put away iniquity far from thy tabernacles. 22:23. யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். Then shalt thou lay up gold as dust and the gold of Ophir as the stones of the brooks. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். Yea, the Almighty shall be thy defense, and thou shalt have plenty of silver. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். For then shalt thou have thy delight in the Almighty, and shall lift up thy face unto God. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். Very simply, it says, if you are not right with God, if you don't live a life of holiness, if you are not right, then how are you going to show your face before God? வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க ஒழுங்கா இல்லனா, வாழ்க்கை சரியா இல்லன்னு சொன்னா பிறகு தேவனுடைய முகத்தை எப்படி நீங்க நோக்கி பார்க்க முடியும்? You cannot look up at the face of God if you don't live right. சரியாக ஒழுங்காக வாழாவிட்டால் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கவே If முடியாது. you've done right, you must repent. If you've done wrong, you must repent. I'm நீங்கள் sorry. தவறாய் செய்திருந்தால் மனம் திரும்ப வேண்டும். Come back to the Lord and you'll be built up, it says. நீங்கள் திரும்ப தேவனுடைய வந்தால் கட்டப்படுவீர்கள் என்று சொல்கிறது. Repent of your sins and God will work with you. பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள், தேவன் உங்களிலே கிரியை செய்வார். You know, if you keep your sin and live in the sin, how are you going to behold the face of God? பாவத்திலிருந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் பிறகு தேவனுடைய முகத்தை எப்படி நோக்கி பார்க்க? How are you going to pray? எப்படி ஜெபிக்க போகிறீர்கள்? How are you going to worship? எப்படி ஆராதிக்க போகிறீர்கள்? Why do you read the Bible ஏன் then? வேதத்தை வாசிக்க வேண்டும்? Well, God is not pleased with that. அதுல கூட தேவனுக்கு பிரியமே கிடையாது.
God is not pleased with our prayer or fasting or reading the Bible or anything if we are not right with him. தேவனோடு கூட நீங்கள் சரியா இல்லாமல் நீங்க ஜெபம் செய்தாலும் உபவாசம் இருந்தாலும் என்ன பண்ணாலும் அதுல தேவனுக்கு பிரியமே If கிடையாது. you are not right with God, you cannot do those things properly. நீங்கள் தேவனுக்குமாய் செம்மையா இல்லாவிட்டால் இந்த காரியங்கள் எல்லாம் சரியாக செய்ய முடியாது. Have you ever found yourself hindered in your prayer that you cannot pray, that you cannot read the word, cannot pay attention to it? Because sin does that many times. என்றைக்காவது ஜெபிக்க முடியாமல் வேதத்தை வாசிக்க முடியாமல் தடை உண்டாகிறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி செய்வது பாவம்தான். பாவம் தான் அது காரணம். See, you must immediately check whether there is sin. உடனடியாக பாவம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். Sin can be one of the most serious reasons for it. அதற்கு மிக மோசமான ஒரு காரணமாய் பாவம் இருக்கு. Finally, கடைசியாக holiness, living holy gives us peace. பரிசுத்தமாய் வாழ்வது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. Oh, the peace of God is very important. தேவனுடைய சமாதானம் ரொம்ப முக்கியம். You know, the sinners don't have peace, my friend. பாவிகளுக்கு சமாதானம் கிடையாது They தெரியுமா? can't sleep at night. ராத்திரியில் தூங்க முடியாது. They are restless. இளைப்பாறுதலற்று They இருப்பாங்க. are crazy. You know, they're just guilty and they are afraid and they are terrorized குற்ற உணர்வு, திகில், பயம் இதெல்லாம் தாக்கும் அவங்களை. because of the sin. காரணம் பாவம். A believer, when he sins, விசுவாசி பாவம் he செய்யும் loses his peace and his rest. அவர் தன்னுடைய சமாதானத்தை இளைப்பாறுதலை இழக்கிறார். That is why we must never even go near that. ஆகவேதான் பாவத்துக்கிட்ட கிட்ட கூட போக கூடாது. We want to be peace, have peace. நாம் சமாதானத்தோடு இருக்க விரும்புகிறோம். If you want your life to be peaceful, உங்களுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்க நீங்கள் you want விரும்புகிறீர்கள். your family to be peaceful, குடும்பம் சமாதானமா your இருக்க, relationship with God to be peaceful, தேவனோடு உங்களுக்கு இருக்க உறவு சமாதானமா இருக்க விரும்பினா never go near sin. பாவத்து கிட்ட கூட போவாது. That is what the Bible says. வேதம் அப்படிதான் கூறுகிறது. Isaiah 57 verse 21. ஏசாயா 57:21. There is no peace, saith my God, to the wicked. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். Hebrews chapter 12 tells us that God disciplines us so that we can partake of his holiness. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று. Let me read that because it is such an important verse. ரொம்ப முக்கியமான வசனம். ஆகவே அதை நான் வாசிக்கிறேன். Hebrews chapter 12 எபிரேயர் 12ஆம் verse 10. அதிகாரம் 12. For verily for a few days chastens us after their own pleasure, the earthly fathers, but he, that our heavenly Father, for our profit, that we might be partakers of his holiness. நம்முடைய உலக தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். When we were under our fathers and mothers, they were disciplining us, நம்முடைய தாய் தகப்பன் கீழே நாம் வாழ்ந்தபோது அவர்கள் நம்மை சிட்சித்தார்கள். telling us when we were wrong. தப்பு செய்யும்போது சொன்னாங்க. That has not stopped, my friend. பாருங்க, அது இன்னும் நிறுத்தப்படவில்லை. Because you're old enough, you don't think you're not disciplined, and discipline is not for you. ஏதோ நீங்க வளர்ந்துட்டதுனால உங்களுக்கு ஒழுக்கம்லாம் தேவையில்லை, சிட்சை தேவையில்லைன்னு கிடையாது. Church is a place of discipline. சபை சிட்சிக்கும் ஒரு இடமா இருக்கிறது. You know that? தெரியுமா உங்களுக்கு? Church is a place of discipline. சபை இப்படி சிட்சிக்கும் இடமா இருக்கு. Church is a place where we discipline people to walk in the ways of God. தேவனுடைய வழிகளிலே மக்கள் நடக்கும்படி அவர்களை ஒழுங்குபடுத்துகிற இடமாய் சபை இருக்கிறது. Discipline them through the word of God. தேவனுடைய வசனத்தின் மூலமாய் அவர்களை ஒழுங்கு. God is doing that through the word. தேவன் வசனத்தின் மூலமாய் அப்படி செய்கிறார். So that we may be partakers of his holiness. இதற்காக அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி. Now verse 11, look at that. இப்ப 11ஆம் வசனத்தை பாருங்க. Now no chastening for the present seemeth joyous, but grievous. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். When sometime I have told some people some things, they didn't like it. சில சமயத்துல சில மக்களுக்கு என்ன சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது பாருங்க. Oh, he told me like that. ஓ என்ன பாது இப்படி சொல்லிட்டாரு. Well, you dislike me, you know, but it is for your profit. நீங்க என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, அது உங்க பிரயோஜனத்துக்காக தான். You see, discipline is not joyous. When your father gives you a couple of caning, you know, couple of blows, you don't say thank you father, you know. சிட்சை சந்தோஷமே கிடையாது பாருங்க. அப்பா ரெண்டு அடி அடிக்கும் போது ரொம்ப நன்றியப்பான்னு சொல்றது. It makes you think like, what kind of man is he? He beat me so bad, you know. என்ன ஆளு இவரு இவ்ளோ மோசமா அடிக்கிறாரு அப்படிதான் நினைப்பீங்க. But he's doing it for your good. ஆனா உங்களுடைய நல்லதுக்காக தான் செய்றார். Right? That's the way when we teach and preach. நாம் பிரசங்கம் பண்ணும்போது போதிக்கும்போது அப்படி Or personally when we counsel. அல்ல தனிப்பட்ட முறையில் ஆலோசனை You கொடுக்கும்போது got to tell the truth. நீங்க சத்தியத்தை சொல்லி See, if you live like this, this will be the result. இப்படி வாழ்ந்தால் உங்களுடைய விளைவு இதுதான் This இருக்கும். is what the word of God says. தேவனுடைய வார்த்தை இப்படி தான் சொல்லுகிறது. Get right. ஆகவே சீர்படுங்கள். Or you'll be get lost. That's all. இல்லாவிட என்ன நீங்க காணாம போயிடுங்க அவ்வளவுதான். That's all. அவ்வளவுதான். That's the word of God. இதுதான் தேவனுடைய There is வார்த்தை. no playing around. இங்க விளையாட்டுகள் இடம் கிடையாது. It is this way or that way. ஒன்னு இப்படி இருக்கணும் இல்ல அப்படி இருக்கணும். Church is a place of discipline. சபை சிட்சிக்கிற ஒரு இடமா இருக்கிறது. God disciplines through his word. தேவன் தன்னுடைய வசனத்தின் மூலமா சிட்சிக்கிறார். It is not joyous, it is grievous for the time being. அது சந்தோஷமா இல்லாமல் அந்த தற்காலத்துக்கு துக்கமா இருக்கும். But nevertheless afterwards it yields the peaceable fruit of righteousness unto them which are exercised thereby. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
If you listen to the chastisement, இந்த சிக்ஷைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், if you say, God is doing it, God is speaking to me, yes, I must be right, I must change, I must repent. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், நாம் மாற வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் சொன்னால், You humble yourself before God, தேவனுக்கு முன்பதாய் உங்களை தாழ்த்தினார், then you will have peace. பிறகு சமாதானம் உங்களுக்கு It உண்டாகும். will lead you to peace, அது சமாதானத்தில் lead you to a good life. நல்ல வாழ்க்கைக்கு நேராய் நடத்தும். That is the whole purpose of the church. சபையினுடைய நோக்கமே அதுதான். Amen? Amen. That is why we preach. ஆகவே தான் நாம் பிரசங்கிக்கிறோம். That is why the believer must associate with ones who influence him to live the holy life. ஆகவேதான் விசுவாசிகள் பரிசுத்தமாய் வாழும்படி தங்களை தூண்டி விடுகிற ஆட்களோடு கூட நட்பு வைத்திருக்க வேண்டும். Don't be associating with all kinds of liars and cheaters and rogues, you know. போய் பித்தலாட்டம் மத்த வேலை பண்றாங்க, இவங்க கூட போய் நட்பு வச்சிருக்காங்க. Nothing to do with them except to tell them the gospel, love them, tell them the gospel. அவங்க அன்பு கூர்ந்து சுவிசேஷம் சொல்லுங்க, அந்த தொடர்பு அதோட போதும். Right? சரியா? What you fellowship with is with the people of God that lead you